மீனம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, எல்லா வல்லமையும் கொண்ட நம்மை காக்கும் கடவுளான அந்த முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் அன்பு தெய்வமே, என்னை காக்கும் முருகனே போற்றி. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்ம வாழ்க்கையில இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கையோட இருப்போம். சரிங்க, நம்மளோட மீனம் ராசிக்காரங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க பிறப்பிலேயே ஒரு தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்களா இருக்காங்க. எதையுமே அவசரப்பட்டு செய்யாம, மெதுவாக, அதே சமயத்துல நிதானமாக யோசிச்சு, வாழ்க்கையில நிச்சயமாக ஜெயிச்சு வாழப் போறாங்க நம்ம மீனம் ராசி அன்பர்கள். இவங்கள பொறுத்த வரைக்கும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் இவங்க கிட்ட துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள். அது மட்டும் இல்லாம, நம்ம மீன ராசிக்காரங்க கடவுளை சும்மா பேருக்கு கும்பிடாம ரொம்பவே பக்தி ஸ்ரத்தையோட கண்மூடித்தனமா நம்புவாங்க. குறி தவறாத அம்பு மாதிரி எய்தா அந்த அம்பு எப்படி இலக்கப் போய் சேருமோ அதே மாதிரி இவங்களும் தான் கொண்ட குறிக்கோள் தவறாம ரொம்பவே உறுதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான, இவ்வளவு உன்னதமான நற்குணங்களைக் கொண்ட என் அன்பு மீனம் ராசிக்கார சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்கள பார்த்தா உங்களுக்கு நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம், நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள குமுறறது, உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா கவலைப்படாதீங்க மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல விலகி கரைஞ்சு போகப் போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், உங்களுடைய கனவுகள், இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. குறிப்பா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா, சுறுசுறுப்பா இருக்கப் போகுதுங்க. நீண்ட நாளா திருமணமாகாம திருமண தடை இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமா நடக்கப் போகுதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பகவான் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக, அதாவது அப்பா வழி சொத்துக்கள்ல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாம உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சிட்டு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேலை தேடிட்டு இருக்க நம்ம இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் ஏற்றாற்போல சிறப்பான வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க. என் அன்பு மீனம் ராசி நேயர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கும் நீங்க நினைச்சதை அடையணும்னு விரும்புனீங்கன்னா, அதுக்கு சரியான கூட்டாளிகளை, சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா, நீங்க ஒருவேளை தவறானவர்களுடன் சேர்ந்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில பெரிய சேதத்தை ஏற்படுத்திரும். எப்பவுமே நல்லவங்க கிட்ட உதவி கேட்கறது தாங்க நல்லது. கெட்டவர்களிடம் தெரியாம கூட உதவி கேட்டு தயவு செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீங்க. ஏன்னா கெட்டவர்கள் உங்க வீட்டிலேயே குடியேறி உங்களுடைய சொந்த நடவடிக்கைகள்ல
உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுவாங்க. அது பெரிய சிக்கலாயிடும். அதனால யார வீட்டுக்குள்ள விடுறது, யார பக்கத்துல சேர்க்கக் கூடாது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உஷாரா இருங்க. சரி, இப்ப பரிகாரங்கள பார்க்கலாம். உங்க வீட்ல கெட்ட சக்தி நடமாட்டம் இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா, விஷ்ணு பூஜை செய்யுங்க. பெருமாள மனமுருகி வழிபாடு செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நல்ல தரிசனம் செய்யுங்க. முடிஞ்சா வீட்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. தினமும் காலையில ஒரு 108 தடவ, அதே போல மாலையில ஒரு 108 தடவ நாராயண மந்திரம் சொல்லுங்க. இது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்குங்க. வீட்ல ரொம்ப திருஷ்டி இருக்கு, கண் திருஷ்டி கோளாறு இருக்கு, எதிரிகள் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க கொடுக்கிற துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அத கொஞ்சம் சுத்தமான தண்ணில கலந்து உங்க வீடு முழுக்க மூலை முடுக்கு எல்லாம் படுற மாதிரி தெளிச்சிருங்க. தினமும் காலையில 108 தடவ, மாலையில 108 தடவ ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. அதே சமயம் வீட்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க விடுங்க. அல்லது நீங்களே பாராயணம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகள்ல தன்வந்திரி பகவான் கோயிலுக்கு போயிட்டு தன்வந்திரி தேவதைய வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை மறக்காம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள சேவியுங்க. அப்படி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்க வேற எங்கேயும் போகாம நேராக உங்க வீட்டுக்கு தான் வரணுங்க. அப்பதான் அந்த அருள் வீட்டுக்கு வரும். திருஷ்டி, உடல் சரியில்லாம போறது, உடம்புல அரிப்பு வரது, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தா தயிர் தானம் பண்ணுங்க. சுத்தமான தயிர அபிஷேகத்துக்கு கொடுங்க. இல்லனா ஆதரவற்றோர் காப்பகங்களுக்கு தயிர் சாதமா கலந்து கொடுக்கணுங்க. கோவில்ல அன்னதானம் நடக்கிறப்போ மத்தவங்களுக்கு தயிர் கொடுங்க. தயிர் சாதம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு தானமா கொடுங்க. இது தோல் வியாதிகளை நீக்கும். வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்க வீட்ல ஒரு சின்ன பரிகாரம் செய்யணும். பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணில கலந்து அதுல கொஞ்சம் வாசனைக்கு பன்னீரையும் சந்தனத்தையும் கலந்து உங்க வீடு முழுக்க வாசப்படி உட்பட எல்லா இடத்துலயும் தெளிச்சிருங்க. அப்படி தெளிக்கும்போது சும்மா தெளிக்காம நாராயண மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தெளிங்க. இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 12 முறையாவது சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்க வீட்ல எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டவே அண்டாது, நெருங்கவே முடியாது. கண் திருஷ்டி, எதிரிகள் தொல்லை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான சிக்கல்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடிருங்க. உங்க வீட்ல எப்பவுமே ஒரு வசீகர சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை எல்லாம் நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டே வாங்க. நம்ம வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம செய்த தவறுகள், குற்றங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிரும். அப்படி பாவங்கள் மறையணும்னு நினைச்சீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற இந்த மந்திரத்தை தினமும் உங்க வீடுகள்ல சொல்லுங்க. தினமும் வீட்ல ஒரு தீபமாவது ஏத்திக்கோங்க. தயவு செஞ்சு வீட்டை இருளாக்க விடாதீங்க. வீடு எப்பவும் வெளிச்சமாயிருக்கட்டும். வீட்ல எப்பவுமே நல்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கணும். மிக முக்கியமா வீட்ல இல்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிற வார்த்தைய
அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அது தரித்திரத்தை உண்டாக்கிரும். அதே போல கெட்ட வார்த்தைகள பேசுறத சுத்தமா தவிர்த்தரணுங்க. மங்களகரமா பேசுங்க. தொழில்ல பெரிய லாஸ், குடும்பத்துல தீர்க்க முடியாத பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி கஷ்டம் இருந்தா ஒரு கோமாதா பூஜை செய்யுங்க. அதாவது பசுமாடு மற்றும் அதோட கன்னுக்குட்டிய உங்க வீட்டுக்கு பத்திரமா அழைச்சிட்டு வந்து வீட்டு மத்திய பகுதியில, அதாவது ஹால்ல நிப்பாட்டி, அந்த பசுவுக்கு மஞ்சள் தடவி, குங்குமம் வச்சு, பசுவுக்கு ஒரு அழகான புடவை வாங்கி சாத்தி, அந்த சின்ன கன்னுக்குட்டிக்கும் ஒரு புடவை சாத்தி, மாலையெல்லாம் போட்டு வணங்குங்க. பிறகு ஒரு பெரிய தட்டுலயே, இல்லனா பாக்கெட்லயோ, இல்லனா ஒரு முழு வாழை இலையிலயோ பச்சரிசிய நல்லா ஊற வச்சு, அது கூட வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் இது எல்லாம் சேர்த்து வச்சு, அந்த பசுமாட்டுக்கு உங்க கையாலேயே சாப்பிட கொடுங்க. பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி, பசுமாட்டுக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. இத செய்வதன் மூலமா உங்க வீட்டில தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் தலைதெறிக்க வெளியில போயிருங்க. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ராசி மண்டலத்தில நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. இந்த மீனம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் அந்த குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் மீனம் ராசிய சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா, அதாவது நண்பர்களா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க. பொதுவாவே மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சாலேயே எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனித்திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா, அதாவது பொய் சொல்லி எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. அடுத்தவங்க இத செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில மாபெரும் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நிறைய பேர் எங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது, குலதெய்வம் எதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனமுருகி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமே எங்களை காப்பாத்து அப்படின்னு குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு உங்க குலம் காக்கு, உங்க குலம் தழைக்க வைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம்தான் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில ஒரு ஏற்றமே இல்ல, மாற்றமே இல்ல அப்படின்னு நீங்க விரக்தியா சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தா போதுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்துருங்க. அந்த காலையில வரக்கூடிய வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாம் அந்த சூரியனை கண்ட பனி போல கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். ஆனா அந்த ஆசைகளை அடைய நம்ம சும்மா நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
டிட்டர்மின்ட், முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை தேடணும். ஒவ்வொரு நாளும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. விடாமுயற்சியோட உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. ஹோப்ஃபுல் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்தான். ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. எல்லாருக்குமே பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். ஏதோ ஒரு போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சோதனைகளையும் தாங்க முடியாத வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், இந்த பதிவு மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவா இருக்குங்க. இந்த பதிவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும்போது உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ள முடியுங்க. மீனம் ராசிக்காரங்க தற்போது நிறைய குழப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எது சரி எது தவறுன்னு தெரியல. சரியான பாதையை பிடிக்க தவறுனா இன்னும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நிதானமா சரியான பாதையில பயணம் செய்யுங்க. நம்பிக்கையான செய்தி என்னன்னா, செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்க போறாருங்க. இதன் மூலமா உங்க குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள், முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. உங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணாம போயிருங்க. உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் பிறக்குங்க. என்னதான் ஜென்ம சனியின் தாக்கம் இருந்தாலும் பணம் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே குறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பணம் ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாதுங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். மீனம் ராசிக்காரங்களே, நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளை உணர்ந்து அவற்றை எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்ககிட்ட இருந்தாவே போதுங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்த, ஒரு உன்னதமான இடத்த நிச்சயம் அடைய முடியுங்க. சில நேரங்கள்ல அலட்சியத்தினாலேயோ அல்லது அவசர முடிவுகளாலேயோ, கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லாத பயனாலேயோ நீங்க தவறான முடிவுகளை எடுக்க நேரிடுங்க. அப்படி ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கும்போது, ஆமா, நான் தெரியாம தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு உங்களுடைய மனப்பக்குவத்தின் மூலமா நீங்க திருந்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க. உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் எல்லாம் ரொம்ப அருமையா, பிரகாசமா இருக்குங்க. வாழ்க்கைய தயவு செஞ்சு சாதாரணமா நினைக்க வேண்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, எதை கையில வைக்கிறீங்களோ, எதை பேசுறீங்களோ, அதுதான் உங்க சந்ததி அணுவைக்கு போகுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நீங்க செய்த செயல்களே அதுக்கு காரணமா இருக்குங்க. நீங்க நல்லதை நினைச்சு நல்லதையே மற்றவங்களுக்கு செயல்படுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. எப்பவும் நேர்மையா இருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வணக்கம்.